வேலைக்கார எபிசோடு 7 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் யார் என்ன அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு கார் க்ளீன் பண்ண வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க மூலமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லா விஷயம் சொல்லியிருப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்ம தமிழ் வந்து ஒரு பெரிய இடத்த பொண்ணுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன் இப்படி இந்த வேலைக்கு வந்தாங்க? ஸோ இதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றது தான் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன சொல்கிறோம், ஸோ எப்படி இந்த வெப் சீரிஸ் வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் கூட நம்ம பையன் ரொம்பவே க்ளோஸாக இருக்கான். ஒருவேளை அந்த வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே ஒரு பயமாக இருக்குது. எதுக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அண்ணன் பொண்ணு இருக்காங்களே, ஸோ அவங்கள தான் கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாமே கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசாமல் போகிறீங்களா அப்படின்ற அளவுக்கும் பேசியாச்சு. இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு நினைப்பே இல்லாமல் அவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க. இது அங்கே வீட்டில் இருக்க தமிழை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாதிரியாக வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருமே செய்யாத வேலை எல்லாமே இவங்களுக்கு கொடுப்பாங்க. சும்மா சும்மா அதை செய், இதை செய், அது சரியில்லை, இது சரியில்லை, கொடுக்குற சம்பளத்தை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. நான் எப்போ உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படி இப்படி எல்லாம் பேசி அந்த பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த வீட்டிலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பெரிய ஒரு ஒரு கதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் ஸோ ஏதாச்சும் ஒரு டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் இங்கே வந்திருக்காங்களா, ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஒரு வேலைக்காரியாக நடிக்கணும், ஸோ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தாட் இருக்கா என்னவோன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் எனக்கு எதுக்காகனா இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஹீரோயின் தமிழ் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு நிறையவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயமும் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலுமே ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபெயிலியர்லேயே போய் வந்து முடியுது. எப்படிடா இவங்களாம் வந்து நம்ம உஷார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நிறையவும் ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட்டே ஆகலை. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு நேரம் இல்லை. அடுத்தடுத்த வேலையும் பார்க்கணும், வீட்லேயும் பார்க்கணும், எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்க்கணும், அப்படி இப்படின்னு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கார். இவருக்கு என்னைக்கு அந்த நாள் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தமிழை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்ல போகிறதில்ல. ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த வண்டி க்ளீன் பண்ண வந்தார் இல்லையா, ஸோ அவரை வச்சு சில விஷயத்த எல்லாம் கேதர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இன்ஃபர்மேஷனை வச்சு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை வீட்டில் கோச்சிக்கிட்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்தான். இருந்தாலும் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம மறக்காமல் கண்டினியூவாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நாள் வந்து அந்த க்ரஷ் வந்து இருக்க போது. ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் தமிழை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதை பற்றி எதுவுமே நினப்பு இருக்கா இல்லையா, இல்லை நம்ம வந்து அந்த வேலையை வேறு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களாம் நினச்சிட்டு இருந்தாலும் இருக்கலாம். பார்க்கலாம். ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் வந்து தெரிவிங்க. ஸோ எபிசோட் 6 எப்படி இருந்துச்சு, ஸோ அதோட வீடியோவும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வீடியோ லிங்க்லேயே கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் தன்னுடைய வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அம்மாக்கிட்ட போயிட்டு வந்து சம்பளமா இல்லை கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போம்மா உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலுமே எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பள பணம் 8000 வந்து வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கிட்டு ஏதோ வேலை செய்கிறதுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா அவசர வேலையுமா உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, சரி அந்த குண்டா சட்டியெல்லாம் கழுவியாச்சா, சரி நான் வந்து பார்க்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டாங்க. பின்னாடியே போய் நல்லா இருக்கிறதையும் பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை, ஒழுங்கா நல்லா கழுவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிட்டும் போயிடுறாங்க. அம்மா இது இப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே ஏன்னா நீ அதிகமாக பேசுகிற அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டவும் செய்கிறாங்க. வேறு வழி இல்லை. உடனே அந்த சாமானத்தை எல்லாமே கழுவி போட்டு வந்து அடுத்த வேலையாக போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது
இந்த காரெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, அதையும் போய் செஞ்சு தானே ஆகணும். ஸோ போய் க்ளீனும் பண்ணுறாங்க. கரெக்டான சமயம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து வராப்புல. என்ன தமிழ், நீ வந்து இங்கே காரை துடைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன இந்த வேலையை யார் கொடுத்தா? அம்மா தாங்க கொடுத்தாங்க. கொஞ்சம் அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீ உன் வீட்டு வேலை செய்கிற அதுவே போதும். ஆல்ரெடி உன் கை வேறு சரியில்லை. நீ வந்து இந்த வேலையை எங்கள் அம்மாவை சொல்லணும், இருங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறேங்க. டேய் நான்லாம் அவங்களுக்கு எந்த வேலையும் சொல்லுடா, அவளா தானே செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலந்துக்கிறாங்க. சரி கார் க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஆள் வர சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினை வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார் வாஷர் பண்ணுறதுக்காக அந்த பையன் வந்து வராப்புல. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பார்த்ததுமே அதிகமா அந்த பைப்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இவங்க எங்கேயோ பார்த்துருக்க மாதிரியே இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓ இவங்க பெரிய இடமே. ஸோ இவங்க வீட்லேயும் காரெல்லாம் வாஷ் பண்ண போயிருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா நீங்கள் என்னம்மா இங்கே வந்து இப்படி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு, அம்மா நீங்கள் யாரோ வேறு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, நான் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ எப்படியோ வந்து கேட்டுட்டாப்புல. அம்மா எதுக்காக அவங்கக்கிட்ட வந்து அப்படி பம்மி வந்து கும்பிடுவெல்லாம் போட்டீங்க? அவங்களா சார், நான் ஏதோ தெரியாமல் நான் வேற ஆளுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இவங்க வேற ஆளுங்க போல அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் சார், வேற ஒன்றும். டேய் ஒழுங்கா சொல்றா, யார் இவங்க, எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றி எனக்கும் தெரியும் ஒரு சில விஷயம், மற்றபடி அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரியல. சரி நீங்கள் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியாச்சு. அப்போ ஹீரோயின் எந்த அளவுக்கு பெரிய கை அப்படின்றது இப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் விசாரணையே இருக்க போகுது. நேராக அவங்ககிட்டலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன ஏது டீட்டெயில்ஸை வச்சு எல்லாத்தையும் விசாரிக்க போகிறாங்க நம்ம ஹீரோ. அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye.